1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி பிறந்தவர் தான் நம்ம எம்ஜிஆர். இவர் இந்தியால தலை சிறந்த நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கையில நடிப்பும் அரசியலும் ஒரு முக்கிய பகுதியா இருந்திருக்குங்க. அவருடைய இளமை காலத்துல பல நாடக குழுல பிரபலமா இருந்தாரு. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு நம்ம எம்ஜிஆர். தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆதிக்கம் செலுத்தினாரு. ஒரு தமிழ் நடிகர் அப்படிங்கிற புகழ் மட்டும் இல்லாம எம்ஜி ராமச்சந்திரனார் சமகால வெற்றிகரமான அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. மக்கள் எம்ஜிஆர ரொம்பவே நேசிக்க முக்கியமான காரணம் அவர் ஏழை மக்களோட இதய தெய்வமா இருந்தாருங்க. நாட்டோட மாநில முதலமைச்சர் நாற்காலியில அமர்ந்த முதல் திரையுலக பிரமுகர் அப்படிங்கிற பெருமையும் எம்ஜிஆர சாரும். ஒரு நடிகரா இருந்து அரசியல் பதவி அடைஞ்ச போதும் சரி, அவர் ஏழைகளோட தோழனாவும் இல்லாதவர்களுக்கு கொடையாவும் தாங்க இருந்தாரு. எம்ஜிஆர் தன்னோட இளமை பருவத்திலேயே நடிப்புல ரொம்பவே ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுலயே நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து நாடகங்கள்ல நடிக்கிறத விட்டுட்டு 1935ல தமிழ் திரையுலகில் சேர்ந்தாரு. 1936ல சதிலீலாவதி அப்படிங்கிற படத்துல துணை கதாபாத்திரம் ஒன்று நடிச்சாருங்க. 1940ல தான் அவருக்கு முன்னணி கதாபாத்திரங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. தமிழ் சினிமாலேயே இதுவரைக்கும் பார்க்காத வர்த்தக ரீதியா ரொமான்டிக் மற்றும் ஆக்ஷன் ஹீரோவா அவர் எந்த படத்துல உருவானாருன்னா ராஜகுமாரி. இந்த படம் 1947ல ரிலீஸ் ஆச்சுங்க. அவர் இயக்கத்துல வெளியான முதல் படம் நாடோடி மன்னன் தமிழ்நாட்டுல பல திரையரங்குகள்ல ஓடி பெரிய வெற்றி பெற்றுச்சு. தமிழ் ரசிகர்களோட மனதுல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுச்சு. இதிலிருந்து மக்கள் மனதுல நீங்காத இடம் பிடிச்சாரு எம்ஜிஆர். இப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த நாளுங்க. உங்களோட விஷஸை நீங்க கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் எம்ஜிஆருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.